அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஆசீவகம் பெயர் காரணமும் சிவம் சக்தி தத்துவ விளக்கமும் என்பது பற்றி பார்ப்போம். உலகில் தோன்றிய முதல் மனித இனம் தமிழர்கள். உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ். இந்த தமிழர்களே உலகின் முதல் மனிதகுல வாழ்வியல் சமய தோற்றத்திற்கு வித்திட்டவர்கள். இவர்கள் முதலில் அச்சத்தின் காரணமாக வழிபட துவங்கினார்கள். அப்போது அவர்கள் தாயையும் பேயையும் சேயையும் வணங்கினர். அதன் பின்பு அச்சத்தோடு அவசியமும் கருதி வழிபட்டனர். அவ்வாறு அச்சமும் அவசியமும் கருதி வழிபடும் போது அவர்கள் இயற்கையை வணங்கினார்கள். நீரினால் வரும் அச்சத்தையும் அதன் அவசியத்தையும் உணர்ந்து நீரை வணங்கினார்கள். நெருப்பினால் வரும் அச்சத்தையும் அதன் அவசியத்தையும் உணர்ந்து நெருப்பை வணங்கினார்கள். அதுபோல் காற்றினால் வரும் அச்சத்தையும் காற்றின் அவசியத்தையும் உணர்ந்து காற்றை வணங்கினார்கள். அவ்வாறே விண்ணையும் மண்ணையும் கூட வணங்கினார்கள். இவ்வாறு இயற்கையை, அதாவது பரத்தை வணங்கக்கூடிய இவ்வழிபாடு பரவழிபாடு என்று அழைக்கப்பட்டது. இவ்வழிபாட்டில் தற்செயல் கடவுள்கள் உண்டு, தத்துவ கடவுள்களும் உண்டு. மேலும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மறைந்த வரலாற்று கடவுள்களும் உண்டு. இந்த கடவுளர்களை வணங்கும் முறைகளை வகுத்த ஆதி தமிழர்கள் அதன் அடிப்படையில் வணங்கிடும் முறைக்கு பின்னாளில் ஆசீவகம் என பெயர் கொடுத்தனர். இந்த வழிபாடுதான் இன்றைக்கும் தமிழர்களிடையே வழக்கத்தில் உள்ள குலதெய்வ முன்னோர் வழிபாடு எனும் ஐயனார் பந்தி பரிவார வழிபாடு ஆகும். இவற்றில் முத்தையன் முருகையன் வழிபாடும் அடங்கும். இவ்வாறு வழிபாடு செய்து வந்த தமிழர்கள் காலப்போக்கில் உயிரினங்களின் இயக்கத்திற்கு உயிரின் ஆற்றலும் உடலின் ஆற்றலும் முக்கியம் என உணர்ந்தனர். உயிரின் ஆற்றலை சீவம் என்றும் உடலின் ஆற்றலை சக்தி என்றும், சக்தி உடலோடு சீவம் பொருந்தி இருப்பதை சிவம் என்றும் அழைத்தனர். இந்த சிவத்தோடு சக்தியும் இணைந்து இருக்கும்போதுதான் பிறவி பயன் சித்திக்கிறது. சீவம் என்பது உயிரின் ஆற்றல் மையமாகவும், சக்தி என்பது உடலின் ஆற்றல் மையமாகவும், சிவம் என்பது அனைத்திற்கும் ஆற்றல் மையமாகவும் உள்ளது. ஆகவேதான் இவ்வுலகத்தின் தந்தையாக சிவம் பார்க்கப்படுகிறது. உலகத்தின் தாயாக சக்தி பார்க்கப்படுகிறது. அண்டத்தின் தந்தையாக சூரியனும் தாயாக சந்திரனும் பார்க்கப்படுகிறது. மூல உயிராற்றல் எனும் ஆதி சீவனே அண்டத்தில் சூரியனாக, உலகில் சிவனாக, மனிதர்களில் ஆணாக, உறவுகளில் தந்தையாக, தந்தைக்குள் உயிராக, சுக்கிலம் எனும் விந்துவாக உள்ளது. ஐம்பூதங்களால் ஆன உடலானது அண்டத்தில் சந்திரனாக, உலகில் சக்தியாக, மனிதர்களில் பெண்ணாக, உறவுகளில் தாயாக, தாயினுள் உடலாக, சுரோனிதம் எனும் அண்டமாக உள்ளது. ஐம்பூதங்களின் சேர்க்கையினாலேயே உடல் எனும் வீடு கட்டப்படுகிறது. ஒரு உடலில் நிலபூதம் எலும்பு தோல் சதையாக உள்ளது. நீர்பூதம் இரத்தம் பித்தம் கபமாக உள்ளது. நெருப்பு பூதம் குண்டலியாகவும் செரிமான நீராகவும் உள்ளது. காற்று பூதம் பிராணன் அபானன் சமானன் ஆக உள்ளது. ஆகாய பூதம் ஒளியாகவும் ஓசையாகவும் மனமாகவும் உள்ளது. 9 கோள்களில் நிழல் கோள்களான ராகு கேது தவிர்த்து உயிர் கோளான சூரியனும் உடல் கோளான சந்திரனும் நீங்களாக செவ்வாய்
புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 5 கோள்களே ஐம்பூதங்களாக உள்ளன. இவ்வாறு ஆதி சீவ அணுவில் இருந்து பல்வேறு சீவ அணுக்கள் தோன்றி அவைகள் ஆகுல் எனப்படும் சேர்க்கையாகி பல்வேறு சீவ உயிர்களாகி தனது நிலையூல் எனும் நிலைத்திருத்தல் விதிப்படி தனது வாழ்வியல் கடமையாற்றுகிறது. இறுதியில் போகுல் எனும் பிரிதல் விதிப்படி உயிர் பிரிந்து சீவன்கள் கலைந்து பூதநிலை நீங்கி மீண்டும் ஆதிசீவனில் ஒடுங்குதல் எனும் ஆதி சீவ உடல் எனும் அகக்கோட்பாட்டை கொண்ட சமயம் ஆனதால் இதற்கு ஆசீவகம் என ஐயனார்கள் பெயர் கொடுத்தார்கள். ஆசீவகம் சமயத்தை கடைபிடித்தவர்கள் ஆசீவகர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த ஆசீவகர்கள் உயிரின் ஆற்றல் சீவனானது உடலின் ஆற்றலோடு அதாவது சக்தியோடு பொருந்தி இருத்தலை சிவம் என்றும் சீவன் நீங்கிய உடலை சவம் என்றும் அழைத்தனர். இதுவே தமிழர்கள் கண்ட சிவம் சக்தி தத்துவம் ஆகும் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.